ஓம் கோவிந்தாய நம. நாளைக்கு கோவிந்தன்கிற பேருக்கு அர்த்தம் சொல்கிறேன். கோவிந்தன்னா என்ன, கோபாலன்னா என்ன, நாளைக்கு சொல்கிறேன். எல்லோருக்கும் பணிவான வணக்கங்கள். வாழ்க வாழ்க, வளம் பல சூழ்க. இங்கே வந்திருக்கிறவங்கள அவங்க சுவாமிகள் சொன்ன மாதிரி தனக்கு கழுத்து ஒலிச்சதுனாலும் ருத்ராட்சரத்தை பார்த்தா அவங்களுக்கு புண்ணியம் கிடைக்குங்கிறதுக்கு சொன்ன மாதிரி எனக்கு இவங்க சொல்கிறத கேட்குறத விட அவங்க குரலை கேட்குறதே புண்ணியமாக இருக்கும் போல் இருக்கு. நாங்கள் வாரியார் சாமியை சின்ன பையனிலிருந்து அடிக்கடி அவருக்கு எங்கே நடந்தாலும் போய் கேட்டுட்ருந்தோம். இது இவருடைய கஷ்டம் என்ன சொன்னால், பெரிய தொட்டி அதை விட பெரிய நீரை நப்பிட்டா அப்படியே தழும்பி ஒழுகும். நீங்கள் பைப்பில் வரும்னு எதிர்பார்க்க முடியாது. சின்ன தொட்டினா பைப்பில் வச்சு இது பண்ணலாம். இது அருவி ஒழுகிற இடத்துல போய் நம்ம பைப்பில் நீர் எதிர்பார்த்துட்டு இருக்கிற மாதிரி அவங்ககிட்ட இருக்கிற ஞானம் அவங்களாலேயே கண்ட்ரோல் பண்ண முடியாது, அப்படியே தழும்பிட்டு இருக்கு. நீங்கள் ஒரு தலைப்பை கொடுத்து அந்த பைப்பில் மட்டும் தண்ணி வரும்னு எதிர்பார்த்தா முடியாது. அருவியில் கொண்டுட்டு போயிட்டு நீங்கள் பைப்பு எங்கே வைக்க போகிறீங்க? சின்ன தொட்டி நம்ம மாதிரி எல்லாம் இருந்ததுன்னா ஒரு பைப்பில் வரும். அவங்ககிட்ட அவ்வளவு ஞானம் இருக்குது. தயவு செய்து நீங்கள் இங்கே வந்திருக்கிறவங்கெல்லாம் உங்கள் மற்றவங்ககிட்ட சொல்லுங்கள். அவங்க எப்படி சொன்னாங்க, பிறருக்கு உதவுனா உனக்கு புண்ணியம் கிடைக்கும்ன்ட்டு. அது மாதிரி நாம் கேட்டால் நமக்கு புண்ணியம், நாம் பிறரை கேட்க வச்சா அதை விட புண்ணியம். நீங்கள் எல்லாத்துக்கிட்டையும் சொல்லி இவங்களை இது பண்ணுங்க. எனக்கு என்ன கஷ்டம்னா, வாரியார் சாமி இவங்க நினைவுபடுத்துகிற மாதிரி அவங்க தலையை குனிஞ்சிக்கிறதும் அந்த குரல்லையே சிரிக்கிறதும் இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் ஜீன் சொல்கிறாங்க, பரம்பரையாக வர்றது போல் இருக்கு. ஆனால் இளைஞர்களுக்கு இது ஒரு வாய்ப்பு. அவங்கள பார்க்க முடியாதவங்க, அவங்கள கேட்க முடியாதவங்களுக்கு இறைவன் இவர் ஞானமுகில் அவர் தந்த இது. அதனால் நீங்கள் இந்த சந்தர்ப்பத்தை நம்ம மற்றவங்களை இழுக்காமல் நீங்கள் பார்த்துக்குங்க. நம்ம எல்லாரும் வரப்போகிறோம், மற்றவங்களுக்கு இந்த மாதிரி சொல்லுங்கள். நீங்கள் வாரியாரனுடைய எல்லாம் சிடி அங்கங்கே பார்த்துருப்பீங்கப்பா. அதனுடைய அதனுடைய இளங்கன்று ஒன்று இருக்குது, பாருங்கன்னு சொல்லி நாளைக்கு எல்லாத்தையும் உங்கள் நண்பர்களையும் உற்றார்களையும் கூட்டிகிட்டு வரணும்னு கேட்டுக்கிறேன். பாக்கி நாளைக்கு பேசிக்கணும். வணக்கம். கோவிந்தா கோவிந்தா. யாரும்